கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரன் இருக்கும். வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் ஃபார்மா செக்டாரில் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு தான் குரு ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். ஜென்ரலாக ஃபார்மா செக்டர் எப்போவுமே வந்து டார்லிங் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த டைம்லையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போவுமே அது வந்து நலிவடையாத ஒரு செக்டாராக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வியாதி வந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படிப்பட்ட இந்த செக்டரில் வந்து இப்போது GLP-1 அப்படிங்கிற ட்ரக் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. இந்த GLP-1 அப்படிங்கிறது என்ன, எந்தெந்த கம்பெனிலாம் இந்த GLP-1 லிஸ்ட்டுக்குள்ளே வர்றாங்க, எந்தெந்த கம்பெனிலாம் பெனிஃபிட் அடைவாங்க? ரைட். நம்ம வந்து இந்த GLP-1 ட்ரக்கை பற்றி பேசும்போது இந்த ஃபேக்ட்ஸ்லாம் இட் இஸ் அபவுட் த கம்பெனி. அவங்க கொடுத்த இதுலேருந்து இவங்க எல்லாமே இதில் மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வேரியஸ் ஸ்டேஜஸில் நெகோசியேஷனில் இருக்காங்க. இவங்களாம் ரைட் கேண்டிடேட் அப்படின்னு தான் சொல்ல வரோம் நம்ம. இவங்கெல்லாம் இதை பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ட்ரக்கை அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வந்துச்சுன்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணால் அவங்க வந்து நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம். இதுதான் முக்கியம். இப்போ உங்களுடைய முதல் கொஸ்டின் என்னன்னு எடுத்துக்கலாம். GLP-1 அப்படின்னா என்ன அப்படின்னா குளுக்கான் லைக் பெப்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோனை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மொமெண்ட் நீங்கள் சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா உடனே இந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். இந்த செக்ரீட் ஆகி என்ன செய்யும் அப்படின்னா இந்த பேங்க்ரியாட்ஸில் சொல்லி இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுப்பா, இந்த இதை வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்காக அப்படின்னு சொல்லி அதுதான் சிக்னல் கொடுக்கறது. ஓகே. ஆனால் இந்த GLP-1 அகனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, இந்த இதுதான் அந்த ட்ரக் செமக்ளூட்டைடு அந்த கெமிக்கல் நேமு. அதோட ட்ரேட்மார்க் நேம் பார்த்தீங்கன்னா ஒசாம்பிக்னு சொல்லுவாங்க. இப்போ அதோட இன்னொரு வெர்ஷன் வந்துருச்சு வி அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து வெயிட் லாஸுக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஒசாம்பிக் சாப்பிட்றவங்களுக்குலாம் வெயிட் லாஸ் வந்த உடனே அவங்க வந்து அனதர் ட்ரக்குக்கும் பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அது அந்த ஃபேஸில் போயிட்டுருக்கு. அந்த ஃபேஸ் முடிஞ்ச உடனே தென் அதுக்கும் ஒரு அப்ரூவல் கிடைக்கும். பட் ஆல்ரெடி இது மார்க்கெட்டில் வந்துருச்சு. வேறு இந்த 2 ட்ரக்கும் வந்துருச்சு மார்க்கெட்டில். இதை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவோ நார்டிஸ்க்குங்கிற ஒரு டென்மார்க் பேஸ்டு கம்பெனி தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸும் வந்துட்டாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் ஒரு மாடிஃபிகேஷனோட நிறைய ட்ரக் இதில் இருக்குது. இப்போ எலாயிலி எடுத்துட்டிங்கன்னா ZEB-bound அப்படிங்கிற அந்த நேமில் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது வித் இந்த செமக்ளூட்டைடோட. அப்புறம் இதை தவிர வந்து இந்தியன் வேர்ஷனும் இப்போ வந்துட்டுருக்கு. இந்த இதில் யாரெல்லாம் கம்பீட் பண்ணுறாங்க இந்த ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சன் ஃபார்மா பீங் எ வெரி பிக் லீடர், அவங்களும் நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த ரிசர்ச். அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணுற போகிற ட்ரக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுட்ராக்ளூடைட் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. இன்னும் அந்த ஃபேஸஸில் முடிஞ்சு இன்னும் FDA அப்ரூவல்லாம் இதுக்கு வரல. ஆனால் இதோட இன்டென்ஷனும் என்ன அப்படின்னா ஆன்டி டயபெட்டிக் இல்லாட்டா வந்து வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு தான் இவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெஸ்டிங் ஃபேஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு அது. ஸோ இவங்களும் இந்த ரேஸ். அப்புறம் அனதர் 2 இம்பார்ட்டன்ட் கம்பெனி, அதாவது 3 இம்பார்ட்டன்ட் கம்பெனி சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒன்று வந்து செப்லா. அவங்களுக்கு தெரியும், நம்ம ரொம்ப பாப்புலர் என்ன ஆன்டி ரெட்ரோ வைரல் ட்ரக் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க 2003-2004. $1 ஒரு ட்ரக் 1 டே அப்படின்ட்டு. எது அப்படின்னா எய்ட்ஸுக்கு க்யூர் அதாவது மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த ட்ரக்கை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வேர்ல்டு ஃபேமஸ் ஆன கம்பெனி அது செப்லா. ஸோ இந்த கம்பெனி வந்து இவங்க வந்து இஸ் நோன் ஃபார் இந்த ஜென்ரிக் ட்ரக்ஸுக்கெலாம் தே ஆர் நோன் ஃபார் இட். அண்ட் அட் சீப்பஸ்ட் காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி ஆல்சோ. ஸோ சிப்லா, தென் லூபின், அவங்களும் ஜெனரிக்கில் வெரி குட் பிளேயர். அண்டு வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேப். இவங்க 3 பேருமே தே ஆர் இன் த ரேஸ். அதாவது ஜென்ரிக் வெர்ஷனை இதை பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த ஒசாம்பிக் இருக்குல்ல, இந்த ஒசாம்பிக் ஆர் GLP-1ன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த இது வந்து 26 பேட்டன் எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ பேட்டன் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா தென் வந்து ஜென்ரிக் வெர்ஷனை வந்து மார்க்கெட்டில் வரலாம். ஸோ இப்பயே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வந்து FDAல அப்ரூவல் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் வந்து அவங்களுக்கு வந்து ஈவன் சான்சஸ் இருக்குது எக்ஸ்க்ளூசிவிட்டி ஃபார் 180 days கிடைக்கிறதுக்கு. தே ஆர் ஃபர்ஸ்ட் டு ஃபைல் அந்த மாதிரி கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அதனால அதுக்கு ஒரு ரேஸ் போயிட்டுருக்கு இந்த 3 பேருக்குள்ள. ஸோ டாக்டர் ரெட்டிஸ் லேப், தென் சிப்லா, தென் வந்து லூபின். ஸோ இவங்களாம் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எதர்
ஜெனரிக் வெர்ஷன் அவங்களே ட்ரை பண்ணுறாங்க, இல்லாட்டா இந்த பிக் பிளேயர்ஸோட டைப் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரேஸ் போயிட்டுருக்கு. அனதர் இம்பார்ட்டன்ட் பிளேயர் யாருன்னா பயோகான். ஓகே, பயோகான் ஏற்கனவே ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க வேறு, லிராக்ளூட்டைட் இன்ஜெக்டிபிள்ஸ்னு வந்து ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணி இட் இஸ் இந்த மார்க்கெட்லேயே இருக்குது வேறு. ஸோ இவங்களாம் வந்து ஃபார் அட்வான்ஸ்டு வித் அதர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணோம்னா இவங்க ஃபார் அட்வான்ஸ்டு. அண்டு பயோகான் பார்த்தீங்கன்னா தே ஆர் நோன் வேறு வந்து இந்த பயாலஜிக்ஸ் மூலமாக விச் இஸ் சிந்தட்டிக் ரூட்டில் இருக்காது, பட் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி இவங்க வந்து இந்த இன்டென்டட் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய ஒர்க்கு. ஸோ இவங்களும் வெரி பாப்புலர். இவங்களும் இந்த ஏற்கனவே ஒரு இது இன்ஜெக்டிபிள் இது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில். அண்டு ஒன் மோர் கம்பெனி நம்ம அடிக்கடி பேசுகிறது உண்டு, அந்த கம்பெனி தான் நாட்கோ ஃபார்மா. இவங்க வந்து ஆல்ரெடி மைலான் லேப் யூஎஸில் அவங்களோட டைப் பண்ணி அண்டர் பேரா 4 கேட்டகரின்னு ஒன்று இருக்குது யூஎஸில் அந்த காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில், அது மூலமாக சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நோவோ நார்டிஸ்க் கூட சேலஞ்ச் பண்ணி அண்டு வின்னும் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. அண்டு அதனால் அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் என்னன்னு தெரியல நமக்கு. ஓகே, அண்டு அதுக்குள்ளே வந்து தே ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் தட். அண்டு அது வந்து 2026 அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஜெனரிக் வெர்ஷன் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஏற்கனவே இந்த டிஸ்பியூட்டில் வின் பண்ணனால ஃபஸ்ட் டு ஃபைல் கேட்டகரியில் அவங்க வந்துடுவாங்க. அப்போ வந்து இவங்க வந்து இதை மார்க்கெட் பண்ணலாம். இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஓப்பனிங் அப். பட் ஆனால் 2026 வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் அந்த ட்ரக் எக்ஸ்பயர் ஆகுது. அந்த அக்ரிமெண்ட்டோட கிளாஸஸ்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி ஃபார் 180 days கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த கம்பெனியும் மேபி இன் அனதர் இயர் ஆர் ஸோ இந்த ட்ரக் ரிலீஸ் பண்ணுறப்ப இவங்களுடைய இது வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும். நான் வந்து வால்யூம் என்னன்னு சொல்கிறேன் நான், அப்போ தான் நம்ம ஆச்சரியப்படுவோம் எவ்வளோ வந்து பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இந்தியா வந்து இஸ் கன்சிடர்ட் அஸ் அ டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. ஆக்சுவலாக நமக்கு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கீங்க, எதுக்கெல்லாம் கேபிட்டல் ஆகிட்டு இருக்குன்றீங்களா? ஆமாம். ஸோ அதனால வந்து இந்த ட்ரக்குக்கு வந்து கிரேட் ஃபியூச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒபீஸ் பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் நம்ம சாப்பிட்ற இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு அண்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுனாலும் வெயிட்டும் பருமனும் ஜாஸ்தி போட்டுகிட்டே இருக்காங்க வேறு யங் பாப்புலேஷன்லாம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ட்ரக் வந்து ஆப்டாக இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதோட வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒசாம்பிக் அண்ட் வீகோவி அப்படின்லாம் சொல்கிறோமே, அமெரிக்காவில் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு 2023 2024 ஒரு கெஸ் ஒர்க் பண்ணுங்களேன். ஒரு 5 to 6 இல்லை $10 billion இல்லை $14 billion 2023 மட்டும் சேல், ஒசாம்பிக்கோட சேல். இந்த வருஷம் 2024 இன்னொரு 10 days இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 17 billion ஏற்கனவே ரீச் ஆகிடுது, 4.5 billion விகோவி. ஸோ $21 billion வந்து அமெரிக்காவில் மட்டும் சேல்ஸ் மட்டுமே அவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் ட்ரக் ஆர் 2 drugsன்னு வச்சுக்கலாம், இது மட்டுமே சேல்ஸ் மட்டும் அவ்வளோ இருக்குது. இது வந்து 2030 வந்து எவ்வளோ ஆக போகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு சேல்ஸ் வந்து $130 billion த்ரூஅவுட் த வேர்ல்டு ஆக போகுது. அப்போனா 2030 வரைக்கும் இந்த குண்டாகிறவங்க யாரும் சரியாகவே மாட்டாங்க அப்படின்னு அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட. சரி, இதே மாதிரி இன்னொரு கம்பெனி இன் இந்தியா இந்த ஜெனரிக் வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன் 2012 அதில் வந்து ஃபஸ்ட் டு ஃபைல் இது சக்சீட் ஆகி ஒரு 180 days எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து எஃப்டிஏலேருந்து வாங்கினாங்க. அந்த கம்பெனி நேம் என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஃபைசர் நினைக்கிறேன். இல்லை, ஃபைசர் இஸ் அமெரிக்கன் கம்பெனி. இந்தியன் கம்பெனி ஜெனரிக் வெர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்தியன் கம்பெனி வந்து இது ரான்பாக்சி. ஸோ இந்த ரான்பாக்சி வந்து இப்போ வந்து சன் ஃபார்மா வாங்கிட்டாங்க. ஃபைசர் வந்து அதை பேட்டர்ன் ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க அதை டெவலப் பண்ணல, இன்னொரு கம்பெனியில் அது வாங்கினது. அது வந்து அந்த ட்ரக் பேர் என்ன அப்படின்னா லிபிட்டார் அப்படின்னு பேர். அது வந்து ஆன்டி கொலஸ்ட்ரால் ட்ரக்.
அது எதுக்கு கொடுப்பாங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹையாக இருக்கவங்களுக்கு அது கொடுப்பாங்க. அதை வச்சு $120 பில்லியன் ஏர்ன் பண்ணாங்க அந்த அந்த பேட்டர்ன் இது ப்ரொடெக்ஷன் இருக்கிற வரைக்கும். ஸோ த ரான்பாக்ஸி ஃபர்ஸ்ட் ஜெனரிக் வெர்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி 2012 எக்ஸ்க்ளூசிவிட்டி வாங்கி தென் வந்து தே மேட் வெரி குட் மணி. அந்த ரான்பாக்ஸி அந்த டைமில் 2012-13 தே மேட் அ ஹியூஜ் ரிட்டர்ன் அந்த இதில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதே மாதிரி வந்து இப்போ இன்னொரு ட்ரக்குக்கு நமக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்திருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் நிறைய பேர் ஏர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதே சமயத்தில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ நம்ம எல்லா 140 கோடி மக்களும் சேர்ந்து கன்சியூம் பண்ணுற வேல்யூ ஆஃப் ட்ரக்ஸ் எவ்வளோ இந்தியாவில்? டாலரில் சொல்லணும்னா ஒரு 10, 12, 15 பில்லியன் அப்படி போகலாமா? அவ்வளோ இருக்குமா? நம்ம டோட்டல் இது வந்து $23-24 பில்லியன். ஓகே, 140 கோடி மக்களும் சேர்ந்து கன்சியூம் பண்ணுறது. இன்னொரு $23-24 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ $23 பில்லியன் ஒர்த் ஆஃப் ட்ரக்ஸ் இந்தியாவில் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க 140 கோடி மக்கள். ஓகே, ஆனால் ஒரு சிங்கிள் ட்ரக்கு தெர் இஸ் ஒசாம்பிக் அண்ட் ஆர் வீகோவி ரெண்டு சேர்த்துக்கோங்க. இந்த வருஷத்தில் 2024 $17.5 பில்லியன் சேல்ஸ் நடந்திருக்குன்னா பாருங்க. ஓகே, அப்போ அதில் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது ஃபார் மார்க்கெட்டுக்கு. அப்போ இந்த கம்பெனிலாம் நம்ம வந்து பார்க்கணுமா அது இல்லையா? நிச்சயமாக பார்க்கணும். இதுலேருந்து ஒரு கிரேட் ரிட்டர்ன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அதுக்கு வந்து இதான் தருணம். ஏன் அப்படின்னா இவங்க எக்ஸ்பைரி ஆனோன்னு தான் அது பேட்டர்ன் எக்ஸ்பயர் ஆனோன்னு தான் இவங்க ட்ரக்கை இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியும். அது எப்போ எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னா இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பயர் ஆகிற போது எந்த இது அப்படின்னா லிராக்ளூட்டைடு அப்படின்ட்டு நோவோ நார்டிஸ் கூட டைப் பண்ணி தான் பயோகானை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த இதை இன்ஜெக்டிபிள்ஸாக இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இட் இஸ் சம்திங் லைக் ஒசாம்பிக் மாதிரி தான். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பயர் ஆகுது பேட்டன் ரைட்ஸில் 2026, early 2026. அதுக்கப்புறமேலு தான் இந்த செமக்ளூடைடு வந்து அந்த 2026 அந்த பேட்டன் எக்ஸ்பயர் ஆகுது. அதுக்கப்புறமேலு வந்து ஜென்ரிக் வெர்ஷன் வரலாம். இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஜென்ரிக் வெர்ஷனில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அண்ட் வேர்ல்டு ரெனவுண்டு பீப்புள் ஆல்சோ. அண்ட் அதனால இந்த கம்பெனி நம்ம பேசணும் பாருங்கள், அந்த கம்பெனி எல்லாமே நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே டிவிஸ் லேப் வருமா வராதா சார்? அதுதான் முக்கியமான கம்பெனி. இதுதான் சொல்ல வந்தேன் நான். நாட்கோவோட முடியாது லிஸ்ட்டு. நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? சன் ஃபார்மா, சிப்லா, லூப்பின், தென் டாக்டர்ஸ் ரெட்டிஸ் லேப், தென் பயோகான் பார்த்தோம், தென் நாட்கோ ஃபார்மா பார்த்தோம். அதோட பெரிய பிளேயர் யார் அப்படின்னா தென் டிவிஸ் லேப். ஏன்னா அவங்களோட தொழிலே அதுதான், பெப்டைட் மேனுஃபேக்சரர்ஸ் தான் அவங்க. ஓகே, இது வந்து ஜிஎல்பிங்கிறது என்ன அப்படின்னா குளுக்கான் லைக் பெப்டைட் அப்படின்னு தான் அதோட எக்ஸ்பேன்ஷன் பேரு. அப்ப இந்த பெப்டைட்லயே ஊறி இருக்கிறவர் 25 வருஷமா ஊறி இருக்கிறவர் யார் அப்படின்னா டிவிஸ் லேப் தான். அவங்க தான் அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல வேர்ல்டு ஓவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவங்க தான். மித்தவங்களாம் சிந்தட்டிக் ரூட்ல தான் போய் ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவர் ஃபர்மெண்டேஷன்ல போய் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ண இவர் வந்து டிவிஸ் லேப். அதனால இதுக்கு வந்து ஒரு தனி ஃபெசிலிட்டியும் போட்டிருக்காரு. இது வந்து செமக்ளூட்டைட் பண்றதுக்கு தனி ஃபெசிலிட்டி அங்கே உருவாயிட்டு இருக்கு காக்கிநாடால. அதனால இவங்க தான் ஃபர்ஸ்ட் டு சீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு அப்படின்னு நினைக்கிறேன். மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியும் இவங்களுக்கு இருந்து வரப்போகுது. அதனால் டிவிஸ் லேப் வந்து த பெஸ்ட் கம்பெனிஸ் டு வாட்ச் நவ். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்க போகுது இந்த பாயிண்ட்லேருந்து அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். சூப்பர் சார். நீங்கள் இப்போ ஒரு கம்பெனி சொன்னீங்க எலை லில்லி அப்படின்னு. ஆமாம், பட் அதை படித்து பார்த்தோன்னா எலி லில்லின்னு இருக்குது. இந்த கம்பெனியோட பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கம்பெனி பற்றி சொல்லுங்களேன். சரி, இந்த கம்பெனியும் இவங்க வந்து ஒரு ஈக்குவலண்ட் வச்சுருக்காங்க இந்த இதுக்கு ஒசாம்பிக்கு. அது கால் ஜெப் பவுண்ட் அப்படின்னு. இவங்க தான் இந்தியன் கம்பெனிக்கு டைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அவங்க இந்தியாவில் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிற ட்ரக்கு இதுக்கு பேர் இந்த முஞ்சாரோ அப்படின்னு பேர். முஞ்சாரோ இது ஒரு கிளிமஞ்சாரோ தெரியாது. அதனால முஞ்சாரோ அப்படிங்கிற ஒரு ட்ரக் வரப்போகுது. அண்ட் இவங்களும் ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேயர் இந்த ஏரியாவில். ஸோ பார்ப்போம் யார் வின் பண்ண போகிறோம் அந்த கான்ட்ராக்ட் ஃப்ரம் எலை லில்லி. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே. பட் இந்த பிஸ்னஸ் எல்லாமே இந்தியாவுக்கு தான் வரும் அப்படிங்கிறது எப்படி இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, அங்கே ட்ரம்ப் இருக்கிறார்,
ரைட் ஸோ திருப்பி இந்தியாவுக்கு தான் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால கேட்குறேன். ரைட். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த நோவோ நார்டிஸ்க் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் யூரோப்பியன் கம்பெனி. ஆனால் அவங்களே ஓன் ஃபெசிலிட்டியில் தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் அதை வந்து வேறு யாருக்கும் கொடுக்கல, ஃபார் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் யாருக்கும் கொடுக்கல. ஆனால் எலை லில்லி இருக்கு பாருங்க, இட்ஸ் அமெரிக்கன் கம்பெனி. இவங்க யாரோட ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா சிடிஎம்ஓ, யார் பிக்கஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டு, உக்ஷி, சைனாலேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அங்கேருந்து வாங்கிட்டு இங்கே அப்புறமேல மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் அகெயின்ஸ்ட் சைனா. ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் ஆல்டர்னேட் சர்ச் பண்ண தான் செய்வாங்க. ப்ளஸ் வந்து பயோசெக்யூர் ஆக்ட் அப்படின்ட்டு இது காங்கிரஸில் ஆக்டிவாக டிபேட் பண்ணுற ஆக்ட் ஒன்று. அண்டு இது வந்து வித் ட்ரம்ப் சீனில் இருக்கிறப்ப இது ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒன்ஸ் இதுக்கு பாஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ சிடிஎம்ஓ ஃபெசிலிட்டிக்கு வந்து சைனாவை தவிர வேறு ஃபெசிலிட்டியும் பார்ப்பாங்க. இந்தியாவில் வந்து நிறைய சிடிஎம்ஓ பிளேயர்ஸ் இருக்காங்க, லைக் தேவிஸ் லேப். ஸோ அவங்க வந்து ஃபேமஸ் கஸ்டம் சிந்தசிஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. அதுக்கு ஃபெசிலிட்டியும் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க டு செமக்ளூடைட்டுக்காக. அதனால் இந்த மாதிரி பிளேயருக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம. ஸோ எலை லில்லி மேபி டைப் வித் டிவிஸ் லேப். ஓகே சார், பார்ப்போம். குருஜி கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் மட்டும் கிடையாது, ஒரு ஃபார்மா செக்டாரே ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்டாக மாறி இருக்கார். வேற ஒரு புதுசாக ட்ரக் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. அது அப்படி இல்லை. சரி, நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்ம ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். நம்ம எப்போ எந்த செக்டாரில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக அந்த செக்டாரை படிச்சுட்டே இருக்கணும். அதை பற்றி இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 3rd month you will become நியர் அபவுட் an expert in understanding. ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து இது வந்துடும், திறமை வந்துடும். ஸோ அப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு செக்டாரில் எப்போ எனக்கு ஒரு செக்டரை பற்றி எனக்கு நிறைய தெரியணும்னு ஆசைப்பட்றேனோ அப்புறம் நெக்ஸ்ட் 3 months அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி தான் எல்லாத்தையும் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் ஹவ் எல்லாருமே அச்சீவ் பண்ணலாம். இந்த இதை நான் மட்டும் இல்லை, இந்த ஃபீட்டை வந்து எல்லாருமே அச்சீவ் பண்ணலாம். சூப்பர். ஓகே, இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான். சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.